गोविंद बोलो हरि गोपाल बोलो பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரி போலோ. ஆம், முத்துச்சரவணன் பாடிக்கொண்டிருந்தான். உட்காரவே முடியல. முதுகுக்கு ஒரு துண்டு, காலுக்கும் கீழே ஒரு துணி. என்ன என்று பார்க்கிறாள் அவனது மனைவி தீபா. என்னங்க எப்ப பார்த்தாலும் இது போல நாராயணன் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிலே உடம்பிலே இந்த முதுகுவலி, கை கால் வலி என்று இருக்கிறது, அலுவலகத்திலோ 1008 தொல்லை என்று சொல்கிறார். உடனே அவன் சொல்றான், இல்லடி நீ என்ன தப்பா எடுத்துக்காத. என்னுடைய அலுவலகத்திலே எனக்கு இப்போ ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறது உண்மைதான். சூரியனும் சனியும் சேர்க்கை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கும்பத்துல. அடுத்தது சூரியனும் ராகுவும் சேர்க்கன்றாங்க. ஏன் ஜாதகத்திலேயோ சூரியனும் சனியும் 7ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்கு ஜனனகால ஜாதகத்துல. சூரியன் என்று சொன்னால் வெப்பத்தை குறிக்கக்கூடியது, சனி என்று சொன்னால் வலியை குறிக்கக்கூடியது. சூரியனும் சனீஸ்வரரும் சேர்ந்தால் சிலருக்கு வீட்டிலே தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய வகையிலே தகப்பனுடன் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சூரியன்னு சொன்னா அலுவலகத்தை குறிக்கும், ஆபீஸை குறிக்கும், அரசாங்கத்தையும் குறிக்கும். சனீஸ்வரர் என்றால் வலி, வேதனையை குறிக்கும். எனவே தான் பார், இப்போ ஒர்க் ப்ரெஷர் என்னால தாங்க முடியல. ஏதோ ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தேன், 3 நாளா எழுதிட்டு இருந்தேன், முதுகு வலி வந்துடுச்சு. என்னங்க நீங்க சொல்றீங்க? அதுக்குள்ள இந்த வயசுல கண்ணாடி வர மாட்டிட்டீங்களே. வலது கண் கூட சூரியன் தானம்மா, அதனாலதாம்மா ஒர்க் ப்ரெஷர் தாங்கல. எதுக்கு எடுத்தாலும் ஜாதகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. ஒண்ணும் இல்லம்மா, எனக்கும் உனக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் கூட இருக்கு. நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவும் இந்த சூரியன் சனி சேர்க்கை பார்வை தான் காரணம் தெரியுமா? ஆமாங்க, உங்க தலையில முடியில்லாது கூட சூரியன் தான் காரணம்னு சொல்லுவீங்களா? ஆமாம்மா, எப்பவுமே மேஷத்துல ஒரு வெப்ப கிரகம் இருந்தாலோ, மேஷம்னா தலைய குறிக்கும், இல்லைன்னா சூரியனும் சனீஸ்வரனும் பார்த்துக்கிட்டாலோ சீக்கிரம் தலைக்கு வழுக்க விழுந்துடும்னு கூட என் குருநாதர் சொன்னார் பாஸ் அப்படின்னு. மனைவிக்கு வந்தது கோபம். இதெல்லாம் சொல்ல தெரிஞ்சவங்க குருக்கு இதுக்கு ஒரு பரிகாரம் வெங்காயம் இருக்குன்னு சொல்ல தெரியலையே அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல, இரு குருக்கு போனை போடுறேன் அப்படின்னு. அப்படி குரு உடனே கேட்டார், என்னப்பா ஆச்சு? முதுகு வலி பரவாயில்லையா? முதுகு வலி கூட பரவாயில்ல தலைவா, என் மனைவி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் வலி இருக்கிறது பார், உங்களையும் சேர்த்து திட்டினார். நான் தான் சொன்னேனப்பா, நோ சூடு நோ சொரணேன்னு. எதுக்கு நீ பேச்ச கொடுத்து பேச்ச வாங்குற? இல்ல குருநாதா சொல்லுங்க. ஆமாப்பா, உனக்கு முன்னாடி இருக்கிற பல்லம் கூட ஆட்டம் காணுதா? ஆமாங்க குருவே, அதுக்கும் சூரியன் சனி சேர்க்கை தான் காரணம்னு சொல்லி வச்சேன். சூரியன்னா எலும்பு, சனீஸ்வரர்னா அதில் ஒரு தேய்மானம்னு சொன்னேன். இப்ப என்னதான் நடக்குது? இதுக்கு தீர்வே இல்லையா? ஆமாம். உடனே சொன்னார், சனீஸ்வரர் என்றால் மேற்கு திக்கை குறிக்கும் இல்ல, சூரியன்னா சிவனை குறிக்கும் இல்ல, மேற்கு திக்கிலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் எது அப்படின்னார். ஐயா தெரியலையே. அங்க தெரிஞ்சுக்கோ, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அதை விட்டால் திருக்கழுகுன்றத்துல இருக்கக்கூடியவர். இதெல்லாம் மேற்கு பார்த்த கோயில்கள். உதாரணமா ஒரு ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் உடனே பழனியும் பதிக்கு சென்று ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துடணும். ஒரு ஜாதகத்துல சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் திருச்செங்கோட்டிற்கோ அல்லது திருக்கழுகுன்றத்துக்கோ சென்று நமஸ்காரத்தை செய்துவிட்டு வந்து விட வேண்டும். சரி, எனக்கு இதுக்கெல்லாம் வசதி இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? நியாயமான கேள்விதான். கோதுமை என்று சொன்னால் சூரியனைத்தான குறிக்கும். ஆமா, ஏதோ ஒரு இனிப்பு பொருள் வாங்கிக்கோ, கோதுமையை வாங்கிக்கோ, இயலாதவர்களுக்கு மாலை நேரத்துல சென்று கொடுத்து விட்டு வா. மாலை நேரம்ன்றதும் சனீஸ்வரனை தானே குறிக்கும். ஆமா, இல்ல நான் இதை யோசிக்கவே இல்லையே. ஆமாம், இதை தவிர மற்றொரு செயலும் இருக்கிறது. முதுகு என்று சொல்லக்கூடியது ஒரு புல்லாங்குழலை போலத்தானே இருக்கிறது. அதிலே 7 சக்கரங்கள் இருக்கிறது. ஆமாம், அருகில் உள்ள கிருஷ்ணர் ஆலயத்துக்கு சென்று ஒரு புல்லாங்குழலை வாங்கி கிஃப்டா கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா இசை பழகிக்கணும்னு ஆசைப்படுற ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு புல்லாங்குழலை வாங்கி தரலாம் இல்ல? ஆமாம், யோசித்துப்பார். புல்லாங்குழல் என்பது உள்ளே காற்று, தன்னுடைய காற்றின் தன்மையை விட்டு கொடுப்பதனால்தான் இசை என்ற இன்னிசை உண்டாகிறது. அந்த பெரம்பு அப்படியே இருந்தா அதுல ஒரு இசை இன்னிசை வருமா? உண்மைத்தான். அப்போ வாழ்க்கையில வலி, வேதனை என்பது ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே வரும். ஆனால் அந்த வலிவேதனை வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவனை சென்று தரிசிப்பது ஒரு மனதிற்கு ஆறுதலதாக அமையும். ஆமா குருவே, நீங்க சொல்றது உண்மைதான். பிரச்சனை என்பது நாம் எந்த அளவு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுதான் நம்மை பாதிக்கும். எங்கெல்லாம் ஒரு இறை தேடல் நம்முடன் வந்து விடுகிறதோ, அப்போ சூரியன் சனி சேர்க்கை இருக்கலாம், சூரியன் சனி பார்வை இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இடைவிடாத சிவ வழிபாடு. அந்த சிவ வழிபாட்டை எப்ப பண்ணணும்? காலையிலும் செய்ய வேண்டும். ஆனால் குறிப்பாக உறங்குவதற்கு முன். ஏனென்று சொன்னால்
இரவு என்று சொல்லக்கூடிய தன்மை சனீஸ்வரனை குறிக்கக்கூடியது. அந்த நேரத்திலே ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை சொல்லலாம். சிவசிவ என்றட தெய்வனை அகலும் என்று சொல்லலாம். ஏதோ ஒரு வகையிலே சிவ வழிபாட்டை மாலை நேரங்களில் மேற்கொள்வது சூரியன் சனி சேர்க்கை பார்வை என்ற அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் பெரும் தீர்வாக அமையும் என்று குருநாதர் சொன்னார். உடனே முத்துச்சரவணன் சொன்னான், ஆமான், உணர்ந்து கொண்டேன். இனி மாலையிலும் எங்கள் வீட்டிலே சிவ வழிபாடு துவங்கும். சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நம ஓம் என்று பாடத் துவங்கினான். ஆமாம், நமசிவாய என்று சொன்னால் என்ன? நகாரம் என்பது பூமி தத்துவம், மகாரம் என்பது நீர் தத்துவம், வகாரம் என்பது வாயு தத்துவம், சிகாரம் என்பது நெருப்பு தத்துவம், யகாரம் என்று சொல்லக்கூடியது ஆகாச தத்துவம். பஞ்சபூத தத்துவங்களையும் உள்ளடக்கிய நமசிவாயத்தை அவ்வப்போது சொல்லி வந்தாலே போதும். அனைத்து பரிகாரங்களுக்கும் அதுவே ஈடாகும். அனைத்து நலன்களும் வாழ்க்கையில் தன்னால் சேரும். சிவசிவ.